டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 18 டாபிக் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. முதல் கேள்வி பார்க்கலாம். பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிகன்னு கொடுத்துருக்கு. இதில் இருக்கிறது எல்லாமே பேச்சு வழக்கு, ஆனால் ஒரே ஒரு தொடர் மட்டும் எழுத்து வழக்காக இருக்கும். அதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா இதுக்கு சரியான விடை சரியாக சொன்னாய். மற்றது எல்லாமே பேச்சு வழக்காக தான் இருக்குது. ரைட்டாக சொன்னேன், சரியா சொன்ன, சரியா சொன்ன. ஸோ அதான் சரியான விடை. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிக. சரியான விடை விளக்கு விளக்கு. மூன்றாவது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. சரியான விடை தம்பி நீ எங்கே நிற்கின்றாய். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. மற்றதெல்லாம் பார்க்கும்போது தம்பி நீ எங்கே நிற்கிற, தம்பி நீ எங்கே நிற்கிற, தம்பி நீ எங்கே இருக்க, இதெல்லாம் நம்ம பேசும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால தம்பி நீ எங்கே நிற்கின்றாய் இதுதான் சரியான விடை. நாலாவது கேள்வி பார்க்கலாம். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அம்மாவிடம் சொல், அம்மாவிடம் சொல்லு. இது பேச்சு வழக்கு. இதுக்கு சரியான எழுத்து வழக்குன்னு பார்த்தா அம்மாவிடம் சொல். இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டியா. இதுக்கு சரியான எழுத்து வழக்கு மாம்பழம் சாப்பிட்டாயா. ஆறாவது கேள்வி பார்க்கலாம். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. எங்கிருந்து வர்றீங்கன்னு இருக்கு. இதுக்கு சரியான விடை எங்கிருந்து வருகிறீர்கள். ஏழாவது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. கொடுத்துடுன்னு இருக்கு. இதுக்கு சரியான விடை கொடுத்து விடு. எட்டாவது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பொறுத்துக கொடுத்துருக்கு. விளைச்சல்னா விளைச்சல், பிடிவாதம்னு இருக்கு. சரியான எழுத்து வழக்கு பிடிவாதம். விலைனா விலை, அம்மாசினா அமாவாசை. இதுதான் சரியான விடை. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா பியில் இருக்கு. அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்கு. சரியான விடை வரிசையாக நில். பத்தாவது கேள்வி, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. இதில் பேச்சு வழக்கு இல்லாத தொடர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை முருகா வந்து விட்டாயா. மற்றது எல்லாமே பேச்சு வழக்கில் தான் இருக்குது. அடுத்தது 11வது கேள்வி, வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் டேஷ் என வழங்குகிறோம். சரியான விடை வாசல். 12வது கேள்வி, சொல்றேன் என்பதன் எழுத்து வழக்கு சொல்கின்றேன். இதுதான் சரியான எழுத்து வழக்காக இருக்கும். 13வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. வவுத்து வலின்னு இருக்கு. இதுக்கு சரியான விடை வயிற்று வலி. 14வது கேள்வி, பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கு சொல் பொருத்தமானதை தேர்கன்னு கொடுத்துருக்கு. இதில் 3 வயசு 3 வயசு இருக்கு. இதுதான் சரியான பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இணை. அடுத்தது 15வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அதுக்குள். சரியான விடை அதற்குள். 16வது கேள்வி பார்க்கலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல் எது. இங்கே எழுத்து வழக்கில் எது இருக்குன்னு கேட்குறாங்க. சரியான விடைன்னு பார்த்தோம்னா சொல். அதான் சரியான விடை. அடுத்த கேள்வி,
பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத அல்லாத சொல்லை கண்டறிகன்னு கொடுத்துருக்கு. சரியான விடை இங்கே குந்திக்கன்னு இருக்கு இல்லையா, இதுதான் எழுத்து வழக்கில் இல்லாமல் இருக்குது. மற்றது எல்லாமே செல்க, வருக, படித்தான்னு இருக்கிறது எல்லாமே எழுத்து வழக்கு. இந்த குந்திக்கன்னு இருக்கு இல்லையா, இதுதான் பேச்சு வழக்கு. 18வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. உயிரே போனாலும் பொய் சொல்ல மாட்டேன். இதுதான் சரியான எழுத்து வழக்கு. 19வது கேள்வி பார்க்கலாம். உங்கூருக்கே வரேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. சரியான விடை உங்கள் ஊருக்கே வருகிறேன். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எது சரியான எழுத்து வழக்கு? அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். இதுதான் சரியான எழுத்து வழக்கா இருக்கும்.